நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ இயர் அண்ட் பொங்கல் சேல்ஸ் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் புதுசாக கார்டனிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏற்கனவே கார்டனிங் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். எல்லாம் 1499 நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸும் அதில் கவர் ஆகிடும். கண்டிப்பாக இதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக ரோஸுக்கான ஃபர்டிலைசர். ஸோ இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப சில்லித்தனமாக இருக்கும். என்ன இதெல்லாம் போய் ஃபர்டிலைசராக கொடுக்குறீங்க அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. உண்மையிலேயே எக்ஸ்பெரிமெண்டலாகவும் சொல்கிறேன், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் சொல்கிறேன். இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு நம்ம ரோஸ் செடிக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னா, தலைமுடி தான். நம்ம தலைமுடியை சீவிட்டு அதை என்ன பண்ணுவோம், கொட்டுற முடியை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுவோம். ஆனால் அதை செய்யாமல் இனிமேல்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம தலைமுடியை இப்போ நம்ம சிக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா, சிக்கு எடுக்கிறோம், தலை வாடுறோம். அந்த மாதிரி இதை ஒரு 10 நாள் முடியை ஒரு கவரில் சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரிச்சுட்டு வச்சுட்டு அந்த முடியை எடுத்துகிட்டு கவு மென்னியர், தொழு உரம் இருக்குது இல்லைங்களா, அதை நான் 1 கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன். அது கூட நான் இது 20 நாள் சேர்த்து வச்ச முடி ஒரு கவரில் போட்டு 20 நாள் இந்த முடியை சேர்த்து வச்சுருந்தேன், தலைமுடியை. ஸோ அதை எடுத்து கவுமெனியர் தொழு உரத்தில் 1 கிலோ தொழு உரத்தில் அந்த முடியை சேகரிச்சிட்டேன். அதை சேகரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் செடி, எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் கொடுத்துடுவாங்க. இதை நீங்கள் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடலாம். ஸோ அதுக்குள்ளே சப்போஸ் உங்களுக்கு முடி கொட்டுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நிறைய அந்த முடி நீங்கள் சேகரிக்கலாம் இல்லைங்களா. ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சமாவது முடி சேகரிக்கலாம். இந்த முடி நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பொட்டாசியம் சத்தும் இந்த முடியில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற ரோஜா செடியில் கூட கண்டிப்பாக பூக்கள் வர வைக்கிறதுக்கு இந்த முடி யூஸ் ஆகுது. மண்ணில் போட்ட பிறகு நம்மளோட முடி மக்கறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுங்க. ஆனால் அதோட சத்துக்களை பொறுமையாக நம்மளோட செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இந்த ஃபர்டிலைசரை கொடுக்குற விதம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எப்படி எடுத்தேன், ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்தேன். அதே அளவு நீங்கள் எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சீவுறீங்க இல்லைங்களா, தலை சீவும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடி கொஞ்சம் வருது உங்களுக்கு அப்படின்னா அந்த முடியை சுருட்டிட்டு அப்படியே மண்ணை லைட்டாக கலரிட்டு அதில் அந்த முடியை போட்டு புதைச்சிட்டு முடி விட்டுருங்க. அப்படியும் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம முடி பயங்கரமான நியூட்ரியன்ஸ் நம்ம ரோஸ் செடிங்களுக்கு கொடுக்குதுங்க.
இது பார்க்குறதுக்கு சில்லியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர் தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வீடியோவாக போட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு கமெண்ட்டு கொடுத்து ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு கார்டனிங்கை பற்றி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னாலோ மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் கூட பண்ணி என்கிட்ட கேளுங்க. ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணனாலும் அதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம், எதை பற்றி போடலான்றத ஒரு சஜஷனாக கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுங்க.